ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கிழங்கு மீன் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போமா? கிழங்கு மீன் வைக்கிறதுக்காக தான் இன்றைக்கி கிழங்கை வந்து கொஞ்சம் நைஸ் மெத்தடில் வெட்டி அவிய போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சம் உப்பையும் போட்டு கிழங்கு நல்லா அவிஞ்சிட்ருக்கு. கிழங்கு நல்லா அவியணும், அப்போ தான் இந்த கறிக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கிழங்கு அவிஞ்சிட்டு இருக்கும்போதே அதுக்கு தேவையான மசாலா பாத்திரலாம் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து அது கூட ஒரு கையளவு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சம் கூடுதலாக கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். போட்டு அது கூட நம்ம வந்து மசாலா என்னென்னா நம்ம மீன் குழம்பு மசாலாவே தான் அதுக்கு வந்து போடுதேன். மீன் குழம்பு மசாலாலே மல்லி, வத்தல், மஞ்சள், கருவேப்பிலை எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி தான் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் வந்து நான் இன்றைக்கி கறிக்கு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மசாலா போட்டு ரொம்ப வேண்டாம். அதுக்கப்புறமா வந்து இது கூட எக்ஸ்ட்ரா வந்து 1 ஸ்பூன் நல்ல மிளகு, 1 ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன். இது நம்ம கம்பெனியில் உள்ள மசாலா தான். இது வந்து மீன் குழம்புக்கு நீங்கள் எவ்வளோ தேவையோ போட்டுக்கலாம். கருவேப்பிலை எல்லாமே ஆட் பண்ணி வச்சுருப்பேன், வறுத்தரைச்சி வச்சுருக்கோம். 1 வருஷம் ஆனாலுமே நம்ம மசாலா வந்து கெட்டு போகாது. நல்ல வெயிலில் காய வச்சு நல்லா வந்து மொறுன்னு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாங்கள் வந்து பல்ஜி அரைச்சி விற்பனை செஞ்சிட்ருக்கோம். உங்களுக்கு வேணால் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணிக்கிடுங்க. வாட்ஸ்அப் மூலமாக கொரியர்லாம் வரும். லைசன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம் நம்ம மசாலாவுக்கு. இப்போ வந்து மசாலாயும் நல்லா அரைச்சாச்சு. அரைச்ச பிறகு ஆல்ரெடி நான் வந்து தேவையான மீனில் வந்து கொஞ்சமாக புளியும் உப்பும் போட்டு வச்சுருந்தேன். அது கூட இந்த மசாலாவை சேர்த்து நல்லா தேவையான உப்பையும் போட்டு இப்போ அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கிடலாம். கறி நல்லா கொதித்து முடிஞ்சோடனே அதையும் இறக்கி வச்சுக்கிடலாம். கறி நல்லா கொதிச்சுட்டு இப்போ பக்கத்துலேயே அடுப்பில் வந்து கிழங்கு போட்டிருந்தேன். கிழங்குமே நல்லா கொதிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் கிழங்கு எடுத்து தண்ணி வடிச்சிட்டு அந்த சூட்டோடி வந்து நம்ம கிழங்கு வந்து நல்லா மசிக்கணும். மசிக்கிற மெத்தேட்னா நீங்கள் வந்து நல்லா மசிச்சிட்டோம்னா சூப்பராகிடும். ஆறின பிறகுனா மசியாது. அதனால் தண்ணியை இருத்துக்கிட்டு சுட சுட இருக்கும்போதே நல்லா மசிஞ்சு நல்லா மை போல் ஆக்கணும். இந்த மாதிரி நல்லா மசித்து எடுத்தவொடனே க்ளே மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வந்து மீன் குழம்பு கொதிக்க வச்சு இறக்கி வச்சுருக்கோம். அது கூட அந்த கிழங்கையும் போட்டு மீன் குழம்பு இந்த கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். மிக்ஸ் பண்ணி தண்ணி கொஞ்சம் தேவைப்பட்டுனா ஊற்றிக்கிடுங்க. ஏன்னா இந்த கிழங்கு சேர்ந்தோன்னா நல்லா திக்னஸ் ஆயிரும். அதுக்கப்புறமா கிழங்கையும் மீன் எல்லாம் மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சமாக அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான ஒரு கிழங்கு மீன் கறி ரெடி ஆயிரும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதில் அந்த நல்ல மிளகு பெருஞ்சீரகம் போடுறது அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உள்ளது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் சூப்பரான வேறு ஒரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம். பாய். நம்ம யூஸ் பண்ண மசாலா உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் மூலமாக அட்ரஸ் போட்டால் நாங்கள் அனுப்பிவிடுவோம். நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க இன்ஸ்டாகிராம் மூலமானா. ஆனால் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே நம்ம இது இருக்குது, அதிலுமே வந்து நீங்கள் வாங்கிக்கிடலாம். நம்மள்ட்ட வந்து மீன் குழம்பு மசாலா, கறி குழம்பு மசாலா, மற்றபடி தனி மசாலா, கரம் மசாலா, மட்டன் மசாலா, சாம்பார் பொடி எல்லாமே நம்ம வந்து கம்பெனியில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவையானது வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். எல்லா மசாலாமே நம்மள்ட்ட உண்டு. சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டு சூப்பராக இருந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உள்ளதை கமெண்ட்